யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு தம்முடைய சீசர்களை பார்த்து, நீங்கள் உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். உலக வாழ்க்கையிலே மரணத்தோடு வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று சொல்லி எல்லாரும் நம்புகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையிலையும் மரணத்துக்கு பின்புதான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இந்த நல்ல செய்தியை உலகமெங்கிலேயும் எடுத்து செல்வதற்கு ஆண்டவர் தம்முடைய சீசர்கள் கட்டளை கொடுத்தார். எஸ்எம்பிஎம் என்ற இந்த மிஷனரி இயக்கம் ஆண்டவரின் நற்செய்தியை பாரத தேசத்தில் 24 மாநிலங்களுக்கு சுமார் 167 மிஷனரிகள் கொண்ட குடும்பமாக நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். 210 ஆதிவாசி குழந்தைகள் விடுதிகளிலே தங்கியிருந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய தேசம் இன்னும் திறந்திருக்கிறது. சுவிசேஷத்துக்கு மக்கள் பெருந்திரளாய் வாஞ்சை காட்டுகிற ஒரு காலம். நாம் வாழுகிற காலம் மிக கடைசி காலம். இன்றைய நம்முடைய இந்தியர்களுக்கு சமாதானம் கிடையாது, நிம்மதி கிடையாது. ஏராளமான மக்கள் சிற்றின்பத்தினாலே தங்களுடைய வாழ்க்கையை சமாதானப்படுத்தி கொள்ள முடியும், சந்தோஷப்படுத்தி கொள்ள முடியும் என்று சொல்லி பலவிதமான உபாய தந்திரங்களை தேடி ஏராளமானவர்கள் இன்டர்நெட்லேயும் ஆபாச காட்சிகளிலேயும் இரவும் பகலும் விழுந்து கிடக்கிற காலம். மதுபானம், போதை வஸ்துகள் என்று சொல்லி வேகமாக இளம் பிள்ளைகள் அடிமையை கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள். அருமையானவர்களே, யார் எனக்கு விடுதலை தருவார்கள் என்று சொல்லி கூக்குரலிடுகிற ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் வாழுகிறார்கள். இப்படி கூக்குரலிடுகிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்கிறதை அறிவிக்கிற பணியிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த மிஷனரி ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் இந்தியாவின் எங்கேயாவது ஒரு பகுதிகளிலே ஞானஸ்நானம் நடக்கிறது. இதுவரையிலேயும் திருமுழுக்கு மூலமாக சுமார் 2710 பேர் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லி முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக அறிக்கையிட்டிருக்கிறார்கள். சுமார் 365 கிராமங்களிலே இதுவரையிலேயும் சபைகளை உருவாக்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அருமையானவர்களே, 16 கிராமங்களில் ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் சித்தமானால் 2 இடங்களிலே ராஜஸ்தான்லேயும் தமிழ்நாட்டிலேயும் ஆலய பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் 52 இடங்களிலே ஆலயங்கள் கட்டுமானம் செய்வதற்கு அஸ்திபாரம் போட்டு அருமையானவர்களே இடங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. ஸ்பான்சர்ஸ் பலர் முன்வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய குடும்பத்தின் சார்பிலேயும் 3 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய் என்று சொல்லி முன்வந்தில் என்றால் சிறப்பாக நாம் ஆலயம் கட்டி பெருந்திரளான மக்களை ஆராதிக்க வைக்க முடியும். கோயில் இல்லாத இடங்களிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். நம்முடைய நாட்டில் இன்னும் 4 லட்சம் கிராமங்களிலே ஆலயங்கள் கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, ஆலயம் கட்ட பெருந்திரளாக இளம்பி வாருங்கள். அதோடு கூட மிஷனரிகளை இந்த நாட்களில் ஸ்பான்சர் செய்வதற்கு அநேகம் பேர் தேவை. ஏனென்றால் அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு கதிர்கள் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேசத்தில் கதிர்கள் விளைந்து அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டுகிற நாம் அனுப்புகிற அந்த ஆட்களுக்கு நாம் உதவித்தொகைகளை கொடுத்து நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு மிஷனரி ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபாய், ஒரு ஆதிவாசி குழந்தை முழுமையாய் படிக்க வைக்கிறதற்கு 1200 ரூபாய், ஒரு பகுதி 600 ரூபாய். அதோடு கூட மிஷனரியுடைய குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் என்று வாங்குகிறோம். அதோடு கூட அருமையானவர்களே, நாம் விடுதி ஆலயங்கள் கட்டுவதற்கு ஒரு சதுரடிக்கு 1000 ரூபாய், 150 சதுரடியில் ஒரு ஹால் கட்டுவதற்கு 1 லட்சம் ரூபாய் என்று தேவை. ஆகவே இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். அருமையானவர்களே, என்ஜிபிஎம் என்ற நிறுவனத்துக்கு நாம் 80G எக்ஸப்ஷன் நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே விடுதி போன்ற காரியங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளுக்கு நீங்கள் 80G பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு கூட ஒரு சேமிப்பு பெட்டி நாங்கள் ஆயத்தமாக வைத்திருக்கிறோம். இந்த காணிக்கை பெட்டி நம்முடைய வீடுகளில் நான் வைத்து நம்முடைய குடும்பத்தில் வெட்டிங் டே, திருமண நாட்கள், இன்னும் பிறந்த நாட்கள், பிள்ளைகள் உயர்கல்விக்கு செல்லும்போது, நல்ல வேலைகளை அமரும்போது கர்த்தருக்கென்று சொல்லி சிறப்பான காணிக்கைகள் எடுத்து வைக்கலாம். அதோடு கூட தொழில் முனைகிறவர்கள் தினந்தோறும் காலையில்
ஆண்டவரே உம்மை நம்பி இன்றைக்கு தொழிலை ஆரம்பிக்கிறேன் என்று ஜெபித்துவிட்டு ஒரு காணிக்கை கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக செலுத்திவிட்டு தங்களுடைய வியாபாரங்களை ஆரம்பிக்கலாம். இரவில் கர்த்தாவே நீர் இன்றைக்கு செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நாம் காணிக்கையை எடுத்து வைக்கலாம். கடந்த நாளில் ஒரு அண்ணன் என்னிடத்தில் அழைப்பு கொடுத்தார்கள். என்ற மகளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை தந்திருக்கிறார். நான் ஒரு ஆலயம் கட்டுவதற்கு நான் ஏற்கனவே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். உடனடியாக வந்து காணிக்கையை பெற்றுச் செல்லுங்கள் சொல்லி ஒரு வயதான பெரியம்மா என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு, ஐயா என்னை பார்த்து ஜெபிக்க முடியுமா, நான் உங்களுடைய ஜெபத்தை விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அந்த தாயாரின் விண்ணப்பத்திற்கு என்னுடைய இருதயம் பாரப்பட்டதனாலே அவர்களை சந்தித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபித்து முடித்த உடனேயே ஆலயம் கட்டுவதற்கு என்று சொல்லி காணிக்கையில் எடுத்து கொடுத்தார்கள். எதிர்பார்க்கவில்லை. என் அன்புக்குரியவர்களை இப்படி தேவ ராஜ்யத்துக்காக தங்களுடைய கடைசி கால சேமிப்பை செலுத்தும்படி பலர் எழும்பி இருக்கிறார்கள். நீங்களும் எழும்பி வாருங்கள். நம்முடைய தேவன் 2020 ஆண்டுகளுக்கு முன்பு கலிலேயாவின் கடற்கரை ஓரம் அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் தேவன் தம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. நம்முடைய பாரத தேசத்தில் இன்றைக்கும் SMBM எங்களுடைய பணி மையங்களில் ஏராளமான அற்புதங்கள், ஏராளமான அதிசயங்கள், முடவர்கள் நடப்பது, குஷ்டரோகிகள் சுகமாகுவது, பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடைவது, குடிகாரர்கள் மனம் திரும்புவது, மந்திரவாதிகள் மனம் திரும்புவது, முடவர்கள் எழுந்து நடக்கிறது என்று சொல்லி ஏராளமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, கடந்த காலங்களிலே பணித்தளங்களுக்கு நான் சென்ற ஒரு நிகழ்வு உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். வாகா என்கிற ஒரு கிராமம். இங்கே சான்யாபாய் என்கிறவர் முடக்கு வியாதத்தினாலே மிகவும் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருந்தார். இவர் ஒரு குரு பக்தி உள்ளவர். அந்த குருவும் எல்லாரும் தள்ளிவிட்டு விட்டார்கள். ஆகவே என்ன செய்வது என்று சொல்லி தவித்து பல மருத்துவமனைகளை செலவு செய்து எந்த விதத்திலே சுகமாக்கப்படாமல் இருந்த நேரத்திலே தான் அவருக்கு நற்செய்தி சொல்லப்பட்டது. விசுவாசித்தார், சபைக்கு வந்தார். இன்றைக்கு நடந்தே சபைக்கு வர முடிகிறது அவரால். என் அன்புக்குரியவர்களை, முடவர்களை நடக்க வைக்கிறது நம்முடைய ஆண்டவருக்கு லேசான காரியம். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாரத நாட்டில் அருமையானவர்களே, குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி பலர் கண்ணீரோடு கூட கதறுகிறதை பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, ஏராளமான குடும்பங்கள் உடைந்து சீரழிந்து டிவோர்ஸ் நோக்கி போகிறார்கள். இதற்கு காரணமே குழந்தை இல்லை என்கிற ஒரு குறைகள். அன்புக்குரியவர்களே, 13 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் என்று சொல்லி குழந்தை பாக்கியம் இல்லாத பலர் குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்கிறார்கள். அருமையானவர்களே, கடந்த நாளில் மீனாபேன் என்ற ஒரு சகோதரி 13 ஆண்டு காலம் குழந்தை பாக்கியம் கிடையாது. தேவன் அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். அதே போல சாபத்தில் இருந்து விடுதலை. என் அன்புக்குரியவர்களே, இன்னும் சிலருக்கு ஜாதகம் சரியில்லை, ஆகவே ஜாதகத்தினாலே நான் மிகவும் கேவலமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு அவைகளிலிருந்து விடுதலை. இப்படி நம்முடைய ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்கள் மூலம் தம்முடைய வார்த்தைகளை தேசம் எங்கிலும் உறுதிப்படுத்தி வருகிறார். ஆகவே இந்த மிஷினரி பணிகளுக்காக செபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஏவுகிற காணிக்கைகளை தயவுசெய்து அனுப்பி வையுங்கள். நீங்கள் அனுப்புகிற காணிக்கை முறையாக வரவு வைக்கப்பட்டு உங்களுக்கு ரசீது அனுப்பப்படும். அதோடு கூட அந்த காணிக்கை எந்த பர்பஸுக்காக செலவு செய்கிறோம் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். என் அருமையானவர்களே, எங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் திருத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. IFSC கோட் SPIN 0061767. அதோடு கூட சல்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, சவுத் இந்தியன் பேங்க், IFS கோட் SIPL 0000886, அக்கௌண்ட் நம்பர் 0886073000169. எங்களுடைய தொலைபேசி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 9444775550, 9043867550. என் அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி காலத்தில் உங்களுடைய பங்கு என்ன, உங்களுடைய பொருத்தனைகள் என்ன என்று சொல்லி தீர்மானம் செய்யுங்கள். அருமையானவர்களே, SMBM அலுவலக பணிக்கும் போதுமான ஆட்கள் எங்களுக்கு தேவை. அதோடு கூட ப்ரொமோஷனல் ஒர்க் பார்ப்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு, திருநெல்வேலிக்கு, கோயம்புத்தூருக்கு, திருச்சிக்கு, அதோடு கூட மும்பை, பெங்களூர் போன்ற பகுதிகளுக்கு
ப்ரொமோஷனல் செக்ரட்டரிஸ் தேவை. சபைகளை சந்தித்து, கிறிஸ்தவ குடும்பங்களை சந்தித்து, ஊழிய ஆதரவு திரட்டுகிறவர்கள் தேவை. அருமையானவர்களே, ஊழியம் வளர்ந்து வருகிறது. பொருளாதாரத்தினாலே மிஷினரி பணிக்கு ஒரு தடை வரக்கூடாது. ஆகவே ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட வேவாரை என்றால் நீங்கள் ஒரு ஹானரரியாக, இல்லை என்றால் ஒரு முழு நேர பணியாளர்களாக வந்து இந்த ஊழியத்தில் ஈடுபடும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் எஸ்எம்பிஎம் இயக்கத்தின் தலைவரும் கோயம்புத்தூரில் சென்ட் பால் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் அண்ட் காலேஜ் வைத்திருக்கிற அருட்திரு ரெவரண்ட் டாக்டர் டேவிட் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் என பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் என் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்தி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் உங்கள் மத்தியிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை குறித்து பேச விரும்புகிறேன். அது என்ன சொல்கிறது? நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவீர்கள் என்று சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 835ஆம் பக்கத்தில் வாசித்து பார்க்கும்போது, நீ வலது பக்கம் நடக்கும்போதும் இடதுபுறமாய் நடக்கும்போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் பின்னாலிருந்து நீங்கள் கேட்பீர்கள் என்று சொல்கிறார்கள். அதேபோல் சகரியா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 1101ஆம் பக்கத்திலே நாம் பார்க்கும்போது, அவர்கள் இடது பக்கத்தில் உள்ளவர்களையும் வலது பக்கத்தில் உள்ளவர்களையும் மேற்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 801ஆம் பக்கத்தில் நாம் வாசிக்கும்போது, கர்த்தர் தனது இடது கையை என் தலையின் கீழும் வலது கையை கொண்டு என்னை அணைக்கிறார் என்று சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதம் நிறைவேறுவது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் எனக்கு தெரிந்தவரை ஒரு 9 காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே 4, புதிய ஏற்பாட்டிலே 5. நேரம் குறைவாக இருக்கிறதுனாலே ஒரு சில காரியங்களை குறித்து மட்டும் நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை வாசித்து பார்ப்போமானால், ஆபிரகாம் தன் ஒன்றுவிட்ட சகோதரனாகிய லோத்துவை பார்த்து என்ன சொல்கிறான்? தம்பி, நம்முடைய மேய்ப்பர்களுக்குள்ளே தகராறு வருகிறது. ஆகையினால் நாம் பிரிந்து விடுவோம். நீ மேற்கே போனால் நான் கிழக்கே போகிறேன், நீ தெற்கே போனால் நான் வடக்கே போகிறேன் என்று சொல்லி அவனுக்கு விட்டு கொடுத்து போகிறான். நாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் நாம் பார்ப்பது என்ன? கணவன் மனைவிகளை கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதில்லை. எனக்கு தெரிந்தவரை ஒரு 3 கேஸ் எனக்கு தெரிந்து நடக்கிறது, டைவர்ஸ் கேஸ். அதில் பார்த்திங்கன்னா 3 மனைவிகளால் உண்டான பிரச்சனையினால். ஒரு சின்ன காரியம்தான். வீட்டில் இருக்கும்போதும் அந்த பெண்கள் சரியான உடை அணிவதில்லை என்பது தான் இந்த மெயின் பிரச்சனை. கணவனுக்கு தன் மனைவி அரைகுறை ஆடையோடு வீட்டில் இருந்தால் கூட அது பிடிப்பதில்லை. ஏனென்றால் எதிர்பாராமல் விருந்தினர்களோ நண்பர்களோ உறவினர்களோ வீட்டுக்கு வருவார்கள். அப்படி வரும்போது தன் மனைவியை அலங்கோலமாக பார்த்தால் அது தனக்கு ஒரு அவமானம் என நினைக்கிற நிறைய கணவன்மார்கள் இருக்கிறார்கள். இந்த அரைகுறை ஆடையை அணிவதிலே மனைவிமார் கணவனுக்கு விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறார்கள். என பிரியமான ஆகையினால சென்னை குடும்பநல கோர்ட்டில் ஒரு மாதத்தில் 15,000 டைவர்ஸ் கோர்ஸ் வருவதில் அதிகமான கேஸ் கிறிஸ்தவ தம்பதிகளுடையது என்பது வேதனைக்குரிய ஒரு சம்பவமாகும். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு ஒருவருக்கு பிடிக்காத காரியத்தை விட்டு கொடுத்து வாழ்வது தான் மிக சிறந்தது. இதே போல் அண்ணன் தம்பிக்கு இடையிலே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே உறவினர்களுக்கு இடையிலே விட்டு கொடுத்து வாழும் மனப்பான்மை இருந்தால்தான் நாம் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் பெருக முடியும். 2வதாக உபாகமம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 246ஆம் பக்கத்தில் வாசித்து பாருங்கள். நாம் அனைவரும் கற்பனையை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாமல் நடந்தால்தான் நாம் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இடம் கொண்டு பெருக முடியும். பழைய ஏற்பாட்டிலே 10 கற்பனைகள். யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 17, 94ஆம் 95ஆம் பக்கத்தில் வாசித்து பாருங்கள். 10 கற்பனைகள். அதே 10 கற்பனைகளை உபாகமம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 21 வசனங்கள் 230-31ஆம் பக்கத்தில் நாம் பார்க்கிறோம்.
புதிய ஏற்பாடிலே 3 கட்டளைகள். மத்தேயு 28:19-20 உலகமெங்கும் போய் சர்வசித்திக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்பது 19ஆம் கட்டளை. அந்த 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லி சென்றார்? நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை நம் ஜனங்கள் கடைப்பிடிக்கும்படி போதகம் பண்ணுங்கள் என்று 12வது கட்டளை கொடுத்தார். அப்போஸ்தலர் 1:8 161ஆம் பக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எனக்கு தெரிந்தவரை இந்த 13 முக்கிய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கடைப்பிடித்து நடந்தால் நாம் நிச்சயமாக வலது பக்கமும் இடது பக்கமும் இடங்கொண்டு பெருகும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இது களங்கமில்லாத ஞானப்பால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6:17 269 வாசித்து பாருங்க. அது ஒரு ஆவியின் பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 6:23 வாசித்து பாருங்க. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையை ஜீவன் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வேதத்தை வாசிப்பது குறைந்து கொண்டே வருகிறது. ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு தேவ மனிதர் 10,000 அநாத பிள்ளைகளை வைத்து ஆசிரமம் நடத்துகிறாராம். ஒரு நாள் கூட பட்டினி போடாமல். அதற்கு என்ன காரணம் என்று சொல்கிறார்கள் என்றால், அவர் வேதாகமத்தை 200 முறை வாசித்து முடித்தாராம். அதில் 100 முறை முழங்காலின்றே வாசிப்பாராம். என பிரியமானவர்களே, ஜான் வெஸ்லி என்ற தேவ மனிதனை பற்றி ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன். அவர் 6 மணி நேரம் வேத வாசிப்பாரா, 6 மணி நேரம் ஜெபிப்பாரா, 6 மணி நேரம் ஊழியம் செய்வாரா, 6 மணி நேரம்தான் தன்னுடைய சொந்த வேலைகளுக்கு பயன்படுத்துவாராம். ஆகையினால்தான் அவர் கிட்டத்தட்ட 2,50,000 மைல்கள் தன்னுடைய குதிரையிலே பயணம் பண்ணி 40,000 பிரசங்கம் பண்ணி ஒரு சிறந்த தேவ மனிதனாக விளங்கினார் என்று வாசிக்கிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வேதாகமத்தை வாசித்து விடுவேன். 1189 அதிகாரங்கள் பைபிளில் இருக்குது. நான் ஒரு நாளைக்கு 40 அதிகாரம் வாசித்து விட்டால் ஒரு மாதத்திலே அந்த வேதத்தை வாசித்து விடலாம். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் வெளிச்சம். வேதம்தான் நமக்கு எல்லாமே. அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் நம்ம விலகக்கூடாது. யாக்கோபு 1:22 213ஆம் பக்கத்தில் யாக்கோபு என்ற தேவமனிதன் என்ன எழுதுகிறார்? வேதத்தை வாசித்தா மட்டும் போதாது, அதன்படி நடக்க வேண்டும். நாம் அதுதான் முக்கியம். இன்று கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள், ஆனால் எதற்கும் செவி கொடுப்பதில்லை. நாம் செவி கொடுத்தால்தான், வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலையும் பெருக முடியும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட 4வது காரியம் 2 ராஜாக்கள் 22:2 499 வாசித்து பாருங்க. ஓசியா என்ற ராஜா தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளிலே செம்மையாய் நடந்தான். அவன் தாவீதின் வழியை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாமல் வாழ்ந்தான் என்று வாசிக்கிறோம். எனக்கு தெரிந்தவரை 11 நல்ல ராஜாக்கள் செம்மையான வழியிலே நடந்தார்கள் என்று பார்க்கிறோம். நேரம் குறைவாக இருக்கனால அதை பற்றி சொல்ல முடியவில்லை. இந்த 4 காரியங்களையும் நாம் கடைபிடித்தால் தேவன் நம்மை வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் பெருகும்படி ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாக்குவேன் என்று பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் அந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நமக்கு பலிக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக மீண்டுமாக உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் தகப்பனே, ஏசாயா 54:3 நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகும்படி ஆஸ்வதிக்கப்பட நீர் விரும்புகிறீர். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டியது ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். கற்பனைகளை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் வாழ வேண்டும். வேதத்தின்படி வேதத்தை நன்கு வாசித்து அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் வாழ வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான ராஜாக்கள் யோசியா, யோதாம், யோவா, சமத்சியா, அசரியா, உசியா, தாவீது, ஆசா போன்ற ராஜாக்கள் போல உமக்கு பிரியமான செம்மையான வழியிலே வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாமல் நடந்தால் நிச்சயமாகவே நீர் எங்களை ஆஸ்வதிப்பீர் என்று நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. இந்த செய்தியை கேட்கிற மக்களும் அதன்படி நடந்து உமது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீ கிருபை செய்யும். அற்ப ஊழியக்காரனாகிய நான் உமது நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக வாழ கிருபை செய்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய சினாடு காலண்டர் அட்டவணையின்படி இறை கல்வி, தியாலஜி, அருமையானவரே வேதாகமத்தை இறையியலை முறையாக கற்றுக்கொள்வது. அருமையானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வேதாகமத்தை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கும் யூதர்கள் தங்களுடைய இளம் வயதிலேயே பிள்ளைகளுக்கு
613 நியாயப்பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்கு அனுப்புவார்கள். உபாகமம் 6வது அதிகாரத்தில் முதல் 13 வசனங்களிலே அருமையானவர் ஒரே வார்த்தை ஷேமா. சேமா என்றால் இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதை அனுபவ ரீதியாக ஒவ்வொரு இஸ்ரவேலரும் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கும் நீங்கள் அரபு நாடுகளுக்கு போனீர்கள் என்றால் இஸ்லாமியர்கள் அந்த குழந்தைகளுக்கு கருவிலை உருவாகும் போதே உன் அல்லாஹ் ஒருவரே பெரியவர் என்று அவங்க போதிப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வைராக்கியம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப அவசியம், தேவை. பார்த்துக்குங்க, ஏன் இந்த வைராக்கியம் தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அன்பானவர்களே, நாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருக்க வேண்டும். அதுவும் வேதத்தை நாம் அதிகமாக முறையாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தை முறையாக அறிந்து கொள்வது என்றால் அது எழுதப்பட்ட நோக்கம் என்ன, எந்த காலத்தில் யாருக்காக எழுதப்பட்டுச்சு, இன்றைக்கி எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி நம்ம அதை படித்து பார்க்கணும். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, நிறைய பேர் கதை புஸ்தகத்தை போல் படிப்பாங்க. நிறைய பேர் வேதத்தை வெளியே அவசரமாக போகும்போது மனசாட்சி குத்திரும். அதனால் காலண்டரில் எழுதியிருக்கிற வசனத்தை வாசிப்பாங்க, இல்லைன்னா திறந்து ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துட்டு ஓடுவாங்க. ஒருவேளை என்றைக்கோ ஒரு நாள் அவசரத்தினே அதை செய்யலாம். என்றாலும் அன்றைக்கு ஏதாவது ஒரு நேரம் கண்டுபிடிச்சி குறைந்தபட்சம் ஒரு கிறிஸ்தவன் 5 அதிகாரமாக படிக்கணும். பார்த்துக்குங்க, நீங்கள் அதை கூட படிக்கலைன்னா அருமையானவர்களே, கர்த்தருடைய பாதையில் நீங்கள் வளர முடியாது. இந்த வேதத்தை எதுக்காக வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு, வேதம் நம்மை சரியான செயல்பாட்டுக்கு தூண்டும் அப்படிங்கிறாரு. இதை குறித்து சங்கீதம் 1வது சங்கீதத்தின் முதல் 2 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கு. பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்கள் அப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, தவறாக பேசுகிறவங்க, எப்போ பார்த்தாலும் ஆபாசமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள், எப்போ பார்த்தாலும் அரசியல் இல்லைன்னா சினிமா நடிகர்களை குறித்து பேசுகிறவங்க, எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை குறித்தே பேசுகிறவங்க, இங்கெல்லாம் நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா நீங்களும் அப்படிப்பட்டவங்களாக மாறிடுவீங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது, இப்படிப்பட்ட இடங்களில் உட்காராதீங்க, எழுந்து நடந்துருங்கன்னு சொல்லி எழுது. என் அன்பானவர்களே, இன்னும் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் முதல் 11 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதியிருக்கு, நீயோ தேவனுடைய மனுஷனே. என் அன்புக்குரியவர்களை, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு. எவைகளை விட்டு ஓடு? ஃபால்ஸ் டீச்சிங், தவறான போதனைகளை விட்டு ஓடு என்று சொல்லி வேதம் அறிவுறுத்துகிறது. என் அன்பானவர்களை, அகஸ்டின் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அதற்கு முன்பு பயங்கர துன்மார்க்கமான வாழ்க்கை. ஆனால் ஏற்றுக்கொண்ட பின்பு ஒரு முறை ரோமாபுரி வீதியில் போயிட்டு இருக்கும்போது அகஸ்டின்னு ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறாரு, சில ஆண்டுகளுக்கு முன்பு தவறாக பழகின ஒரு பெண். பார்த்த உடனே ஓட்டம் எடுக்கிறார். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, நீயோ தேவனுடைய மனுஷனே, பழைய பாவம் வரும்போது ஓடி போயிரு. நேரே ஓடி போய் ரோமாபுரி தேவாலயத்துக்குள்ளே போய் ஹால்டரில் போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே என்னை காப்பாற்றும். என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட கொடூரமான பாவங்களுக்கு, இச்சைகளுக்கு தூண்டுகிற தவறான சிந்தைகளுக்கு வேதம் நம்மை விலக்கி காக்கும். அருமையானவர்களே, இதை குறித்து அந்த 11வது வசனத்தில் மேலே வாஸ்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு, இந்த வேதத்தை படிக்கிறது நீதி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் தேவ பக்தி இல்லையா, தெய்வ பக்தி தான் நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தும். அப்புறம் விசுவாசம், நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள், விசுவாச வாழ்க்கை. கையில் கொஞ்சம் நிறைய பணங்களை வச்சுக்கிட்டு செய்கிறது கிடையாது. ஊழியமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கர்த்தர் எனக்கு நடத்துவார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காரியம்தான் விசுவாசம். பார்த்துக்குங்க. இன்னும் கேட்டிங்கன்னா, விசுவாசிகள்னு சொல்லக்கூடியவங்க கடன் வாங்கவே கூடாது. ஒருவேளை வியாபாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கலாம், ஆனால் குடும்ப வாழ்க்கைக்கு, உடைக்கு, சாப்பிட்றதுக்கு, அணிகல நகைகள் வாங்குறதுக்கு கடன் வாங்குகிறோன்னா அருமையானவர்களே, அது ஒரு நல்ல காரியமே கிடையாது. ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு காத்துருங்க, கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திப்பார். இதை விட்டுட்டு கந்து வெட்டி, அந்த வெட்டி, இந்த வெட்டி வாங்கி சீரழியாதீங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். அப்புறம் அன்புன்னாங்கிறத வேதத்தில் தான் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா கிறிஸ்டியன் அன்புங்கிறது பார்த்திங்கன்னா தன்னலம் பாராதது, பகைவர்களை நேசிக்கக்கூடியது இல்லையா அன்பு.
அதன் பின்பு பொறுமை. பொறுமைன்னா நீ என்ன வேணால் செய்துக்கோ, என் ஆண்டவர் அனுமதிக்காமல் என் தலையிலிருந்து எந்த ஒரு எலும்பு கூட கீழே விழாது, ஒரு முடி கூட கீழே விழாது அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுமையோட. இன்னும் பார்த்தீங்கன்னா யோபு குறித்து சொல்லும்போது யோபுடைய பொறுமையை அறிந்திருக்கலேன்னு சொல்லி யோபு கேட்குறாரு. யோபு தனக்கு வந்த சரீர உபாதைகள், அவருடைய பணங்கள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இழப்பு, கடைசியில் மனைவி கூட பைத்தியக்கார மாதிரி இருக்கிறியாடான்னு சொல்லி கேட்டு பார்த்தாங்க. என்றாலும் யோபுவோ தன் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார். என் நண்பனோட யோபுடைய பொறுமையை தான் யாக்கோபு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட பொறுமை பார்த்துக்குங்க. கடைசியாக சாந்த குணம். சாந்த குணம்னா எப்பொழுதும் சிரித்த முகத்தோட, நம்முடைய துன்ப நேரத்தில் நமக்கு பயங்கரமான உபத்திரவமாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும். பலர் கூட கேட்பாங்க, எப்படி உங்களால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுதுன்னு. அன்புக்குரியவர்களே, சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பேசிட்டு அந்த வீடு சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி எல்லோரும் ஜெபத்தில் எழுப்பி விட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ப்ரேயர் முடிஞ்ச உடனே அந்த வீட்டு அக்கா கேட்குறாங்க, அண்ணே நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உங்கள் உடல் முழுவதையும் ஒரு பெரிய பருந்து கழுகு அப்படியே வந்து தூக்குகிறது போல் கால்களையும் தன்னுடைய அலகுகளையும் அப்படியே போராடுகிறது. ஆனால் நீங்கள் எளிதாக அதை விரலால் சுண்டு விரலால் தள்ளி விட்டுட்டு போகிறீங்களே, உங்கள் ஊழியத்தில் என்ன நடக்குன்னாங்க. நான் சொன்னேன், பிசாசானவன் மிஷினரி ஊழியங்களை எதிர்க்கிறவன், அவன் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் செய்வான். ஆனால் நானும் இயேசுவை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், இயேசுவை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சிரித்த முகத்தோடு அவள் இடத்துல சொன்னேன். என் அன்புக்குரியவர்களே, எதற்கு அவங்க இடத்துல சொல்லுகிறேன் என்றால், நமக்கு வரக்கூடிய எல்லா பாடுகளையும், நெருக்கங்கள், நம்முடைய சொந்தக்காரங்க, நெருங்கி பழகுனவங்க, உங்கள் கூட சாப்பிட்றவங்க தான் நிறைய நேரங்களில் துரோகம் பண்ணுவாங்க. என்றாலும் உங்களுடைய சாந்த குணம் அவர்களுக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறது. ஆஸ்வாட் ஜே ஸ்மித் என்ற தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது, சபை உனக்கு என்ன செய்து அப்படிங்கிறத கேட்காத, ஆனால் சபைக்கு நீ என்ன செய்த அப்படிங்கிறத யோசித்து பார் அப்படிங்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, இந்த வேதம் உலகமெங்கிலே இருக்கிற ஜனங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க யோசித்து பாருங்கள். மிஷினரி ஊழியங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு யோசித்து பாருங்கள். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்கன்னு யோசித்து பாருங்கள். எவ்வளோ மிஷினரி பணிக்கு உங்களுடைய காணிக்கைகளை கொடுக்குறீங்கன்னு யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் பண்ண தீர்மானிக்கலாமே, ஒரு ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்க தீர்மானிக்கலாமே. எவ்வளோ தேவை நிறைந்த தேசத்தில் வாழுகிறோம். அன்பானவர்களே, ராக்ஃபெல்லர் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு நாள் டாக்டர் சொல்லிட்டாங்க, 46 வயசு நீ செத்து போயிடுவேன்னு சொல்லி. அன்றைக்கி தான் தீர்மானம் எடுத்தார், இந்த நல்ல செய்தியை உலகமெங்கிலும் சொல்கிறதுக்கு, கர்த்தரோட வேதம் உலகமெங்கிலும் போதிக்கப்படுறதுக்கு ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்பான்சர் பண்ணுங்க. கொடிய அம்மை நோய் தாக்கி கொண்டிருந்த காலம், அம்மை நோய்க்கு ஒரு முடிவு கட்டி ஜனங்களுக்கு வாழ்வாதாரம் கண்டுபிடிக்கிற ஒரு பாதையை கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க. அன்றைக்கி தான் பென்சிலின்ற நோய்க்கு எதிர்ப்பு ஊசியை கண்டுபிடிச்சாங்க. என் அன்புக்குரியவர்களை 96 வயசில் தான் சேர்த்தார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆகவே வேதாகமத்தை மற்றவர்களுக்கு கொடுப்போம், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிவோம், தீர்க்காயுசோடு வாழ்ந்து தேவராஜ்யத்துக்கு போவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, இறையியல் கல்லூரி வேதாகமத்தை படிக்கிறது, வேதாகமத்தை அறிந்து கொள்வது எவ்வளோ முக்கியத்துவம் என்பதை குறித்து எங்களோட நீர் பேசிக்கொண்டே இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுடைய இதயங்களிலே 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு வீட்டிலையும் வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கறதில்ல, வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணுகிறதில்ல, வேதாகமத்தின்படி வாழ்கிறதில்ல, எல்லா பிள்ளைகளுக்கும் அனுகூலமான சூழ்நிலை தாரும். பிதாவே, நீர் மறுக்கக்கூடாத உம்முடைய அன்பு குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் குடும்பங்கள் இருக்கிற போராட்டங்கள், வறுமைகள், ஆண்டவரே இருள் தன்மைகள் எல்லாவற்றையும் அகற்றி போடும். ஒரு வெளிச்சத்தை ஒவ்வொரு வீட்டிலையும் வைப்பீராக, ஒவ்வொருடைய இதயத்திலையும் வைப்பீராக. அப்படின்னு செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல் பிரசன்னம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன?